மிதுன ராசி நேயர்கள் எப்பவுமே வந்து நகைச்சுவை உணர்வு மிக்கவர்களாகவும், குழந்தைத்தனமாக இருக்கக்கூடியவங்களாகவும், கொஞ்சம் புத்தி சாதுர்யம் இருக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஜென்மத்திலே உட்கார்ந்துருந்தாரு. ஜென்மகுரு வனவாசம்னு சொல்லுவாங்க. இந்த ஜென்மகுரு உட்கார்ந்துருந்தாலும் உங்களுக்கு ஃபேவரபிளான டைமிங்கில், அதாவது இடங்களில் இடமாற்றம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை நல்லா கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. இடமாற்றம், மனை மாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். இவ்வளோ நாளாக இருந்த குரு பகவான் மே மாதம் வந்து உங்களுக்கு உங்களுடைய ஜென்மத்திலிருந்து விலகி தனஸ்தானத்துக்கு வரப்போகிறாரு. இது நல்ல டைமிங் தான். ஏன்னா தனக்காரகர் தனஸ்தானத்துக்கு வந்து உச்சம் பெறாரு. அப்போ வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயம், குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். தின வருமானம், மாத வருமானம், இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லா இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா அலைச்சல்கள், தொந்தரவுகள், பிரச்சனைகள் இருந்தாலும் கூட வெளிநாட்டு பயணங்கள் போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லா இருந்திருக்கு. உங்களுடைய 6வது ஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு, 8வது ஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு, 10வது ஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு. அது இல்லாத 10ல் வந்து சனி பகவானும் உட்கார்ந்துருக்காங்க. ஸோ தொழில் தொடங்கக்கூடிய சூழ்நிலைன்றது நல்ல விஷயமா வந்திருக்கு. 6வது ஸ்தானத்தை பார்க்குறாங்க அப்படிங்கும்போது ருணரோக சத்ருஸ்தானம். ஆனால் அதில் தான் வேலை அமைப்பும் இருக்குது. எதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தால் உங்களுக்கு வந்து இப்போ விலகக்கூடிய சூழ்நிலையும், கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தீரக்கூடிய சூழ்நிலையும், ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும், இடத்த வாங்கணும், வீட்டை கட்டணும், வண்டி போடணும், திருமணம் பண்ணணுன்ற மாதிரியான விஷயத்துக்கு கடன் வாங்கணும் அப்படின்னாலும் அந்த கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் நல்லா இருக்குது அப்படின்றதும். 6வது ஸ்தானத்தில் வேலை அமைப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடத்துக்கு வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை, அரசு வேலை கிடைக்கிறது, தனியார் வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லாயிருக்கும். ஆக மிதுனராசி நேயர்களுக்கு தொழில் விஷயமும் நல்லா இருக்கும், வேலை விஷயமும் நல்லா இருக்கும், உடல் ஆரோக்கிய விஷயத்துலையும் நல்லா இருக்கும். ஏன்னா நாள்பட்ட உடம்பு ஆரோக்கிய தொந்தரவு பிரச்சனைகள் இருப்பாங்க. மிதுனராசிக்காரர்கள் இள வயதுக்காரர்களும் இருப்பாங்க, முதுமை வயதுக்காரர்களும் இருப்பாங்க. ஸோ முதுமைய வயதுக்காரர்களுக்கு ஒரு நாள்பட்ட மருந்து மாத்திரை எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் இருந்துகிட்ருக்கோம், எங்களுக்கு ரெக்கவர் இல்லையா அப்படின்ற மாதிரியான அமைப்பு இருக்கவங்களுக்கு, நாள்பட்ட கடன் தொந்தரவு, நோய் தொந்தரவு, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கவங்களுக்கு அந்த குரு பார்வை பலனால் உங்களுக்கு வந்து அந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயம் ரெக்கவர் ஆகக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது நல்லாயிருக்கும். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மிதுனராசி நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப வந்து டீப்பாக போயிட்டு அதை செய்யணுன்ற ஒரு அமைப்பு இல்லாமல் மேலோட்டமாக அதை செஞ்சு விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரியான அமைப்பு இல்லாமல் இப்போ தொழில் விஷயம், வேலை விஷயம் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால அந்த விஷயங்களை பயன்படுத்தி நல்ல ஒரு ஆழ்ந்த ஒரு விஷயத்தில், தொழில் மற்ற விஷயங்களில் போயிட்டு நல்ல வருமானத்துக்கான வாய்ப்புக்கு வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் தந்தைக்கு நோய் தொந்தரவுகள், பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு வரும். அதனால் தந்தையோட உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமாக கவனிச்சுக்கணும். தந்தை வழி சொத்துக்களில் பிரச்சனைகள், தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தந்தை வழி சொத்துக்களில் வழக்குகள் எதுவும் ஏற்படுத்திக்காமல் இருக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரியும், சகோதர வழி உறவுகள்கிட்ட ஒரு இணக்கமான சூழ்நிலை இப்போ இருக்காது. அதனால் சகோதரர்கள்கிட்ட அதிகமாக வந்து வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் வேண்டாம், அவங்கக்கிட்டேருந்து தள்ளி போகிறது நல்லது அப்படின்ற மாதிரி இருக்கும். முயற்சிகள், வெற்றிகள் தாமதமாகக்கூடிய சூழ்நிலை கொடுத்தாலும் கூட குரு வந்து தொழிலுக்கான, வேலைக்கான விஷயங்களை பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து அதுக்கான சப்போர்ட்டிங் கிடச்சி நீங்கள் வந்து நல்ல தொழில் வளத்தோட, நல்ல ஒரு வருமானத்தோட, சம்பளத்தோட வரக்கூடிய ஆண்டாக இந்த வருஷம் இருக்குது. அதனால் மிதுனராசி நண்பர்களுக்கு நல்ல தொழில் மேம்பாடும் வேலை விஷயமும் நல்ல வாய்ப்பாக இருக்கிறதுனால மிதுனராசி நேயர்களுக்கு நல்ல ஆண்டாக தான் இந்த வருஷம் வருது அப்படின்ற மாதிரி நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.